வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட கட்சிகள் பங்கேற்றன. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நேர்மையான தேர்தல் நடத்த உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்பதை யாரும் மறுக்கவில்லை என்றும், ஆனால் அதற்கு உரிய கால அவகாசம் வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள எஸ்ஐஆர் சட்டவிரோதமானது என்றும், சிறப்பு திருத்தத்தை நிறுத்தி வைக்காவிட்டால் அனைத்து கட்சிகளும் வழக்குகள் தாக்கல் செய்யும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு திருத்தத்தில் குறைகள் களையப்பட்டு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை கடைபிடித்து 2026 தேர்தலுக்கு பிறகு எஸ்ஐஆரை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மகாராஷ்டிராவில் 90 லட்சம் வாக்காளர்களை திடீரென 5 மாதத்தில் தேர்தல் ஆணையம் சேர்த்ததாக குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களிடம் உங்களது குடியுரிமை சான்றிதழ் கொடுங்கள் என்றால் என்னால் கூட தர இயலாது என கூறிய அவர், கர்நாடகாவில் நடந்த வாக்காளர் பட்டியல் மோசடிகளை ராகுல் காந்தி தெளிவாக கூறியுள்ளதாகவும் கூறி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இப்பொழுது தமிழ்நாட்டில் உங்களுடைய குடியுரிமை சான்றிதழை கொடு என்றால் என்னாலேயே கொடுக்க முடியாது. அதை உச்சநீதிமன்ற நீதிபதியே சொல்லியிருக்காரு. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் நேஷனல் சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியும், என்கிட்ட என்ன ஆவணம் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு எங்கே இருக்குது, எங்கள் தாத்தாவுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காரு. அப்படி என்றால் இவர்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறார்கள் அவரே மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, எப்படி மகாராஷ்டிராவில் திடீரென்று 90 லட்சம் வாக்காளர்களை 5 மாத இடைவெளியில் சேர்த்தாங்களோ, மகாதேவபுரத்தில் பார்த்தீங்கன்னா 5 சட்டமன்ற தொகுதியில் படுதோல்வி அடைந்து வருகிறார்கள். 6வது சட்டமன்றத்தில் 1,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள். அதை ஆய்வு செய்யும் பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார், இது எப்படியெல்லாம் இந்த வாக்கு திருட்டை நவீன முறையில் தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் செய்கிறது என்று. எஸ்ஐஆர் மூலம் குடியுரிமை திருத்த சட்டத்தை அம்பலப்படுத்துவதுதான் பாஜகவின் நோக்கம் என விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சுமத்தியுள்ளார். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் குடியுரிமை திருத்த சட்டத்தை மறைமுகமாக கொண்டு வர முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களை கேட்டு தேர்தல் ஆணையம் விதிகளை மீறி பணிகளை மேற்கொள்வதாகவும் கண்டனம் தெரிவித்த அவர், சிறுபான்மை மக்களின் குடியுரிமையை எஸ்ஐஆர் குறிவைத்து தாக்குவதாகவும் தெரிவித்துள்ளார். இது வாக்குரிமையை குறிவைத்து நிகழ்த்தப்படுகிற ஒரு தாக்குதல் அல்ல, குடியுரிமையை குறிவைத்து நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல். இந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை. குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களைத்தான் கேட்கிறார்கள். ஆதார அட்டை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், இது குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கானது அல்ல என்பதுதான். ஆக இவர்கள் மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, என்ஆர்சியை உருவாக்குவது, அதுதான் இப்ப அவருடைய முக்கியமான நோக்கம். இந்த தேர்தல் வெற்றியோ அல்லது இந்த வாக்குரிமையை பறிப்பது என்பதோ அவருடைய நோக்கம் இல்லை. அவர்களின் இறுதி இலக்கை அறிவிப்பதற்கு என்ஆர்சி தேவைப்படுகிறது. என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த அரசியல் புரிதலோடு தான் இதை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். தமிழகத்தின் உரிமைக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால் பேராபத்து ஏற்பட்டிருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியிருக்கிறார். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், ஜனநாயகத்தின் ஆணிவேரை அறுக்கும் செயலில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். எஸ்ஐஆர் மூலம் வட மாநிலத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்களிக்கும் அபாய நிலை ஏற்படும் என கூறிய அவர், தமிழகத்தின் உரிமைக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால் பேராபத்து ஏற்பட்டிருப்பதாக எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டினுடைய நலன்களையும் உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேளையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில்
தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 75 லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே பெயர் சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம். அனைத்து கட்சி கூட்டத்தில் தொடர்ந்து பேசிய சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம், தமிழகத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தி கண்டன போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். வாக்காளர் மறுசீரமைப்பு மறு திருத்தம் என்கிற முறையில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தான் இதை எப்படி எதிர்கொள்வது என்பது சம்பந்தமாக விவாதித்து நாம் அனைவரும் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் என்பது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுடைய உரிமைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட இருக்கிறது, வாக்குரிமை எப்படி பறிக்கப்பட இருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தமிழ்நாடு போன்ற ஒன்றிய பிஜேபி அரசினுடைய மாநில உரிமைகளுக்கு எதிரான அல்லது மக்கள் உரிமைகளுக்கு எதிரான எல்லா பிரச்சனைகளையும் வலிமைக்க எதிர்ப்பு கருத்துக்களை நாம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்திருக்கோம். நம்முடைய எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்து வந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்கிற முறையிலாவது ஏதாவது ஒரு போராட்ட நடவடிக்கையில் மக்களை ஈடுபடுத்துவது என்பதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள ஏன் இவ்வளவு அவசரம் என்று நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய கமல்ஹாசன், எஸ்ஐஆர் மூலம் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை குறைந்துவிட்டதாக கூறியிருக்கிறார். தொடர்ந்து எஸ்ஐஆரின் உண்மையான நோக்கம் என்ன எனவும், தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள ஏன் இவ்வளவு அவசரம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்களாட்சியின் அடித்தளமே வாக்கு உரிமைதான். எனவே தகுதியுள்ள ஒருவரின் பெயர் கூட வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபட்டு விடக்கூடாது. வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட வேண்டிய அவசியம்தான். ஆனால் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக செயல்படுத்தப்படுகிறது? இந்த அவசரத்தினால்தான் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை இழந்துள்ளார்கள். தேர்தல் ஆணையம் மீதான அவநம்பிக்கை ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது. நடுநிலைமையுடன் செயல்படுகிறோம் என்பதை நிரூபிக்கும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது.